தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, தனம் இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஜெயிலேருந்து வெளியே வந்து நிம்மதியாக திரும்ப வந்து ஆட்டோ ஓட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க நிலாவை கூட்டிகிட்டு போகலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா, இனிமேல் நிலா உன் கூட வரமாட்டோமா, நாங்கள் வேறு எதுவும் அரேஞ்ச் பண்ணிட்டோம், சில விஷயத்த யோசித்து பார்த்தோம், செட் ஆகாதுன்னு தோணுச்சு, அதனால இனிமேல் நிலா வரமாட்டான்னு சொல்லிட்டு நிலாவோட பாட்டி தனத்துக்கிட்ட சொல்கிறாங்க. தனம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தயவுசெய்து நிலாவை மட்டும் என் கூட அனுப்புங்கம்மா, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கோமா, இந்தா உனக்கு செட்டில் ஆக வேண்டிய பணம் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனத்தோட கையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு போக வேண்டிய காசை வந்து கொடுத்துட்டு, இனிமேல் நீ வர வேணாமா, வேறு ஏதாவது சவாரி இருந்தால் சொல்லி அனுப்புகிறோம், அப்போ மட்டும் வந்தால் போதும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால தனம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. தன்னோட ஹஸ்பண்டோட கண்ணு வந்து நிலாக்கு இருக்குது. ஸோ அதனால நிலா தான் கூட இருக்கும்போது ஹஸ்பண்டே தான் கூட இருக்க மாதிரி வந்து தனத்துக்கு வந்து ரொம்பவே ஆறுதலாக இருக்கும். ஆனால் அதையும் இப்படி கெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி தனம் வந்து அழுகுறாங்க. இந்த விஷயம் மட்டும் கதிர் சாருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கதிர் வந்து கண்டிப்பாக வந்து சும்மா விட மாட்டாங்க. திரும்ப வந்து நிலாவை இந்த மாதிரி தனத்து கூட தான் அனுப்ப போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.